என்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய பணிவான அன்பான வணக்கங்கள். ஜென் மதத்தை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மதத்தில் சீடன் ஆகணும்னா ஒரு குரு கிட்ட போய் ஒரு சீடன் தன்னை பற்றி நிரூபிக்கணும். அவங்க எப்படி தெரியுமா பரீட்சை வைப்பாங்க? ஒரு கோப்பை தேநீர் கொடுப்பாங்க. அதாவது ஒரு கப் டீ கொடுப்பாங்க. இந்த டீயை அந்த சீடன் எப்படி குடிக்கிறான்றதை கவனித்து அதற்கேற்றாற்போல் அவனை தன்னோட சீடனாக ஆக்கிப்பாங்க. அது எப்படின்னா, ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது அந்த விஷயமா நீங்கள் ஆயிடணும். நீங்கள் அந்த விஷயத்தை செய்கிறவராக இருக்கக்கூடாது. அந்த விஷயத்தை செய்பவனாக நீங்கள் கரைஞ்சிடணுன்றது தான் அதோடைய அர்த்தம். இப்போது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பிட்றோம். சாப்பிடும்போது சாப்பிட மட்டும் செய்கிறோமா? இல்லை. சாப்பிட்றது நிகழ்காலத்தில் நடக்குது. எதிர்காலமும் கடந்த காலமும் தான் நம்ம நினைவில் இருக்குது. ஆனால் நிகழ்காலத்துக்கு நம்ம வர்றதில்ல. ஒரே ஒரு விஷயம், நிகழ்காலம்னு நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா நிகழ்வது காலத்திற்கு அப்பாற்பட்ட விஷயம். அதனால் நம்ம காலத்துக்கு கட்டுப்பட்டவர்களாக இருக்கோம்னு நான் எப்போவுமே ஏன் சொல்கிறேன்னா, நாம் ஒன்று கடந்த காலத்தில் இருக்கோம், இல்லை எதிர்காலத்தில் இருக்கோம். இந்த 2 காலத்திலும் இல்லாமல் நிகழ்காலத்தில் இருந்தால் அந்த ஜென் தத்துவத்தை நம்ம அடையலாம். அதாவது நிகழ்காலத்தில் இருக்கும் பொழுது நான் நானாக இருப்பேன். அப்பொழுது செயல்கள் எல்லாம் நிகழுமே தவிர அந்த செயல்களில் நான் இருக்க மாட்டேன். நிகழ்வு மட்டுமே நடந்து கொண்டிருக்கும். அப்போது நான் மொத்தமாயிடுவேன். மொத்தமாயிட்டா அதை தான் கடவுள்னு சொல்கிறோம். நானே கடவுளாயிடுவேன். கடவுள்தான் நான். தத்துவமசி. நீயே அது. நன்றி, வணக்கம்.